வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த செஷனில் வந்து நம்ம வந்து கண்டிஷனல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிஷனல்ஸில் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்க்க போகிறோம், இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் பார்க்க போகிறோம், டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம், ஸ்விட்ச் கேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், வித் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிஷனல்ஸ் வந்து முழுசாக தெரியணும்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி வந்து வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கு. அதோட லிங்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல போய் அதை பார்த்துட்டு வாங்க. தெரிஞ்சவங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போது கண்டிஷனல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, கண்டிஷன்ஸ்னால் இப்போது இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம்ல. இப்படின்னா நான் இதை செய்வேன், இல்லைன்னா நான் இன்னொன்று பண்ணுவேன், அப்படி அதுவும் இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்கள்ல, அதுதான் வந்து கண்டிஷனல்ஸ். கண்டிஷனல்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம கோடிங்கில் வந்து கண்டிஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் கோடை வந்து இந்த சினாரியோவுக்கு இந்த செக்ஷன் ஆஃப் கோடு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். செட் ஆஃப் கோடு வந்து நம்ம எழுதி வச்சுட்டு இந்த சினாரியோவுக்கு இந்த கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆனால் போதும், இந்த சினாரியோவுக்கு இந்த கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். தேவையில்லாத கோடு எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படி கண்டிஷனல்ஸ் போட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். பிளாக் ஆஃப் கோடுனா இப்போ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொன்னோன்னா பிளாக் ஆஃப் கோடுனா இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து எழுதி வச்சுருக்கீங்க. அந்த கோடு வந்து இந்த கண்டிஷனில் எனக்கு ரன் ஆனால் போதும். இப்போது மண்டேனா நீங்கள் இதை செய்வீங்க, டியூஸ்டேனா இதை சாப்பிடுவீங்க, வெனஸ்டேனா இதை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது வந்து இஃப் எல்ஸ் அதில் போடலாம். ஸ்விட்ச் கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 போடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வரைக்கும் லைன் பை லைனாக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தேவைப்படக்கூடிய கோடை வந்து நம்ம கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே சில டைம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, டைம் காம்ப்ளெக்சிட்டிஸு, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிஷனல்ஸில் வந்து நம்ம இஃப் எல்ஸு, ஸ்விட்ச் கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். லூப்ஸ் வந்து நம்ம அடுத்த தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் நம்னு கொடுக்குறேன். நம் ஈக்குவல் டு நான் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன் 100ன்னு. இப்போது அதுக்கு கீழே ஒரு இஃப் எல் கண்டிஷன் போடுறேன். இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இது கீழே வந்து கன்சோல் லாக் ஆஃப் நம்பர் இஸ் positive else number is negative. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்பர் பாசிட்டிவ். ஏன்னா இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணி இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனதுனால இந்த இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை மைனஸ்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்க, -100. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆச்சு. இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் இது இல்லைன்னா இது இருக்கிறத பொறுத்து நம்ம கண்டிஷனை பொறுத்து டிசிஷன் எடுக்கிறது. இது இல்லைன்னா இது, ஒன்றில் இஃப் இல்லைன்னா எல்ஸ். ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து இஃப் எல்ஸ். ஓகே, இஃப் எல்ஸ் இஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது இஃப் எல்ஸ் இஃப்னா என்னென்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இப்போ நான் இஃப் எல்ஸ் இஃப் ஆஃப் இன்னொரு கண்டிஷன் போடுறேன். இப்போ இதில் வந்து நம் equal to 0 else number is negative. இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஏன்னா -100. இப்போ இதில் நான் வந்து 0 கொடுக்குறேன், நம்பர் இஸ் 0ன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இஃப் செக் பண்ணும். இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் இஃப் செக் பண்ணும். எல்ஸ் இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் கோட் தான் ரன் ஆகும். ஓகே, முதல்ல வந்து நம்ம இஃப் எல்ஸில் பார்த்தோம், இஃப் இல்லைன்னா எல்ஸ். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலே ஸ்ட்ரைட்டாக எல்ஸுக்கு போயிடும். இது அப்படி இல்லாமல் இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் போகும், ரெண்டாவது உள்ள எல்ஸ் இஃப்க்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஒரு எல்ஸ் இஃபும் கொடுத்தோம்னா அந்த எல்ஸ் இஃபையும் செக் பண்ணும். லைன் பை லைன் இஃப் எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எல்ஸ் இஃபாக செக் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா எஃப் எல்ஸ் இஃபும் வந்து ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்ஸ் ரன் ஆகும். ஓகே, இது வந்து இஃப் எல்ஸ் இஃப்க்கு.
இதில் நான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இஃப் எல்ஸ். ஒன்லைனில் வந்து நம்ம எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி ஒன்லைனில் எழுதுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம் கிரேட்டர் தேன் நார் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கொஸ்டின் மார்க் போடுவோம். இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். ஓகே, கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம் இஸ் பாசிட்டிவ். இதில் வந்து அடுத்தது எல்ஸ் வந்து நம்ம கோலன் போடுவோம். கோலனில் நான் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம் இஸ் நெகட்டிவ். இப்போ இதை ரன் பண்ணால் நம் இஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஏன்னா நம்பர் வந்து 0 கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதில் மைனஸ் கொடுக்குறேன், நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வந்திருக்கு. நம்ம வந்து இஃப் எல்ஸில் எழுதுறத வந்து நம்ம இப்படி ஷார்ட்கட்டில் எழுத முடியும். இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இது வந்து கண்டிஷன், இது வந்து கண்டிஷன், இது கண்டிஷனுக்குள்ளாடி உள்ள கோட் எக்ஸிக்யூஷன், இஃபுக்குள்ள கோட் எக்ஸிக்யூஷன். எல்ஸோட கோட் எக்ஸிக்யூஷன் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து எல்ஸோட கோட் எக்ஸிக்யூஷன். ஓகே, இது வந்து நம்ம ஒன்லைனில் வந்து சில அவுட்புட்ஸை கொண்டு வரதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வந்து இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணவும் முடியும். ஓகே, அது எப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தர் உள்ள கோடிங்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒன்லைனில் சின்னதாக ஒரு சின்ன கோட் எக்ஸிக்யூட் பண்ண ஒன்லைனில் வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம வந்து டெர்னரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இஃப் எல்சிஃப்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 100 லைன் இல்லைன்னா 100 கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணிட்டு போவோம். இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று. நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி இது இல்லைன்னா இன்னொன்று, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி போகும்போது அதுக்குன்னு ஒரு டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எடுக்கும். ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து அடி வாங்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கு பதில் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் கேஸில் வந்து தேவையான கண்டிஷனை மட்டும் அது மெயின்லேயே செக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த கோடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து ஸ்விட்ச் கேஸ். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸ்விட்ச் கேஸை வந்து நம்ம வந்து வீக் டேஸை வந்து நம்ம பார்க்குறதுல பிரிண்ட் பண்ணுறதுல வந்து எப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். மண்டேனா 1 ஸ்டார்ட் பண்ணி சண்டேனா 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நம்பர் கொடுக்கும்போது அந்தந்த டேயோட நேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது ஸ்விட்ச் கேஸில் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெட் டே ஈக்குவல் டு நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஸ்விட்ச் கேஸ் வந்து ஓகே, நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ES6 கோட் ஸ்னிப்பெட்ஸ். அதனால தான் வந்து நான் வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இதோட கோட்ஸ் வந்து வந்துச்சு. ஓகே, நீங்களும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து இப்போ டேயை பாஸ் பண்ணுறேன். இதில் நான் வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறேன். வேல்யூ 1ன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் மண்டே. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும், மண்டேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இதே மாதிரி டூ 3 இதில் இன்னொன்று டிஃபால்ட்டாக கொடுப்பேன். இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மேலே 2 பாஸ் பண்ணோன்னே டியூஸ்டே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது எப்படி ரன் ஆகும்னா இஃப் எல்சிஃபில் வந்து 1 by 1 நான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி இல்லாமல் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து பார்க்கும் 2 இதில் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக இந்த கேஸ் 2க்கு எக்ஸிக்யூட் ஆகி இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகிரும். பிரேக் நம்ம போடலைன்னா ஒவ்வொரு கேஸாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேயும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், டியூஸ்டே வெனஸ்டே. நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணலைன்னா அடுத்த கேஸே எக்ஸிக்யூட் ஆகிரும். நான் ஒருவேளை இதுலேயும் பிரேக்கை நான் வந்து கட் பண்ணி விட்டேன்னா அடுத்த கேஸே எக்ஸிக்யூட் ஆகிரும். ஓகே, அதனால் வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரேக் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து மறக்கக்கூடாது. ஓகே,
பிரேக் யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த ஸ்விட்ச் கேஸில் அந்த லைன் ஓடி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைன் வந்து ரன் ஆகாது. ஓகே, அதனால தான் பிரேக் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதில் கண்டினியூன்னு ஒன்று உண்டு. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லூப்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே, பிரேக் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்காங்க. பிரேக் யூஸ் பண்ணால் ஸ்விட்ச் கேஸில் வந்து நம்ம வந்து இந்த லைனோட கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். அடுத்த இந்த ஸ்விட்ச் கேஸுக்குள்ளே அடுத்த கோடு வந்து ரன் ஆகாது. ஓகே, இப்போது ஸ்விட்ச் கேஸில் வந்து நான் இதில் டே கொடுத்துட்டேன். டே வந்து 2 கொடுத்துட்டேன். இதில் 3க்கு வரைக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வேறு எதுக்குமே நான் கண்டிஷன் கொடுக்கல. நான் ஒரு வேளை இப்போ இதில் இப்படி ஒரு நம்பர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களா. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தா ப்ளீஸ் என்டர் வேலிட் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கரெக்டாக? இது எதனாலனா ஸ்விட்ச் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிஷன் வந்து நம்ம சொன்னல இஃப் இல்லைனா எல்ஸ்ன்னு ஒரு கண்டிஷன் சொன்னல, அது மாதிரி தான் இந்த டிஃபால்ட்டு. இதில் எதுலேயுமே இந்த கண்டிஷன் பாஸ் ஆகலைன்னா ஸ்ட்ரைட்டாக டிஃபால்ட் வந்து ரன் ஆயிரும். இஃப் எல்சிஃபை பொறுத்த வரைக்கும் இஃப் எல்சிஃப்னு சொல்லி செக் பண்ணிட்டு கடைசியில் தான் வந்து எல்ஸ் ரன் ஆகும். கரெக்டாக? அதை மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டே கேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த கூட தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இது வந்து நம்ம வந்து டைம் சேவ் பண்ணலாம். நிறைய இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்பீடை வந்து கூட்டலாம். ஓகே, இதுதான் இஃப் எல்சிஃப்க்கும் ஸ்விட்ச் கேஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். கரெக்டாக? ஓரளவு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு கோடு வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போது உங்களுக்கு தோணியிருக்கும், இப்போ எதுக்கு நம்ம இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் கேஸு இப்படிலாம் எதுக்கு எழுதுகிறோம், இந்த செட் ஆஃப் கோடெல்லாம் இப்போ இந்த இதுக்கு தான் இப்படி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இதில் ப்ராஜெக்ட் தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு Node.js ப்ராஜெக்ட் பேக் எண்டு, ஒரு React.js ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து முடிக்க போகிறோம். ஓகே, அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அவங்க இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஓகேன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 1 by 1 வந்து நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்தே கவர் பண்ணுவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த செஷனில் வந்து நம்ம அதை கிளியர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து